நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஒன்றியத்துக்குட்பட்ட வீசானம் கிராமம். ரிங் ரோடு சம்பந்தமாக ரிங் ரோடு போடுறாங்க. அதில் வந்து வீசானத்தை ஏரியில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வருது. அதில் வந்து ரோடுக்காக அனுமதி கொடுத்துருக்குறாங்க பஞ்சாயத்தில். ஆனால் மண் அள்ளுறதுக்கோ எதுக்கும் அனுமதி கொடுக்கல. அதுக்கு முன்னாடி விவசாயத்துக்கு மண் அள்ளுறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க. கண் தொடுப்புக்கு ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துட்டு யாருக்கும் கொடுக்கல. ஆனால் கான்ட்ராக்டர்காரருக்கு இப்போ மண்ணெல்லாம் விட்டுருக்குறாங்க, எந்த பர்மிட்டும் இல்லாமல். கிராம மக்களோடு போய் நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். தடுத்து நிறுத்தின பிற்பாடு திங்கக்கிழமை அன்னைக்கு கலெக்டருக்கும் பெட்டிஷன் கொடுத்தோம். அதுமாரி இன்றைக்கி வந்து 10 போலீஸ் இன்ஸ்பெக்டரோட வந்து பாதுகாப்போடு மண் அள்ளுறாங்க. அவங்க ஆர்டர் காப்பி ஒன்று கொடுத்தாங்க. அதில் என்ன இருக்குதுன்னா, இந்த ரோடுக்கு வந்து இந்த பிரச்சனை கிடையாது. இந்த ரோடு போடும்போது அந்த குளத்தில் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தான் அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதை கேட்டதுக்கு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து சொல்லி எங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு போலீஸ் பாதுகாப்போட மண் அள்ளிட்டு இருக்கிறாங்க. அந்த மண்ணல் அந்த சில பேர் சொல்கிறாங்க, அங்கே வந்து அந்த போலீஸ்காரங்க அங்கே ஒரு கான்ட்ராக்டர் வெளியிலேருந்து வந்தவர் சொல்கிறாரு, இங்கே தானே மண் அள்ளணும், வேறு எங்கே போகிறது அப்படின்னாங்க. எங்கே போகிறதுன்னு கான்ட்ராக்டர் விட்டுருப்பாங்களா, எங்கே அள்ளணும்னு விட்டுருப்பாங்கல்ல, எங்கே அள்ளி போடணும்னு விட்டுருப்பாங்களா, குளத்துல புறம்போக்கில் அள்ளிக்கின்னு அந்த டெண்டரில் எதாவது விட்டுருக்காங்களா? அப்படிலாம் இல்லை, இது குளம்தான்னா மண் அள்ளிவிட்டால் மரம் வருமா? இந்த ஏரி இப்போ இந்த ஏரி வந்து ஒரு 10-15 கிராமத்துக்கு தண்ணி நம்பினா விவசாயம் பலன் பெறும். இது சீத்துக்கரை வேலையெல்லாம் நிறைய ஏரி, அது வந்து இந்த பஞ்சாயத்து தலைவர் அதெல்லாம் விற்று எடுத்துகிட்டு போயிட்டார். அது மறுபடியும் முள் வந்துருச்சு. அது முள்ளை பிடுங்கி இது பூரா மரங்கள் நட்டால் தான் விவசாயம் செழிக்கும். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அரசு சொல்கிற அரசு. அதே மாதிரி குளங்குட்டையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அரசு. பிளான்ட் அங்கே போட்டு பஞ்சாயத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க, கரண்ட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த எல்லா ஏரியிலும் சொல்ல யாரும் கண்டுக்கிறது இல்லை. தாசில்தாரே பல தடவை ஃபோன் போட்டு இந்த பக்கம் தாசில்தார் வர்றதில்ல, மின்சிம் வர்றதில்ல, ஆரையும் வர்றதில்ல. என்ன இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான வேலையில் இந்த அதிகாரிக்கு கான்ட்ராக்டர்காரருக்கு உடனே இருக்கிறாங்க. இந்த அத்தனை அதிகாரிங்க தக்க நடவடிக்கை எடுக்கணும். உங்கள் பேர்? என் பேர்